ஸோ கிணத்தோட ஃப்ரெண்ட் ஜான் ஹியூஜ்ஸ்டோன் இவர் ஆக்சுவலி என்ன பண்ணா, இவர் ஒரு ஆபிட் ஹண்டர். இவர் கிணத்தை கூட்டிட்டு ஷிமோகா பக்கத்துல இருக்க சோடி வில்லேஜ்க்கு இந்த டைகரை ஹண்ட் பண்ணலாம் சொல்லி கிளம்புறாரு. இவரோட பேர் வந்து கிணத்து வந்து லாஃப்டின்னு கூப்பிடுவார், ஏன்னா 6'4" ஹைட். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சோடி வில்லேஜ்ல இருந்து 9 மைல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அனந்த்பூர் வில்லேஜ் இருக்கும். அனந்த்பூர்ல இருந்து 11 மைல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாகர் டவுன் இருக்கும். சாகர் டவுன்ல இருந்து தான் தள்ளி இருக்கிறது தான் ஜெசாப்போ வாட்டர் ஃபால்ஸ் ஆர் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஜாக் வாட்டர் ஃபால்ஸ். ஸ்ராவதி ரிவர்ல இருந்து 950 ஃபீட் கீழே விழுகிறதால இந்த ரிவருக்கு வந்து இந்த ஃபால்ஸ்க்கு வந்து இந்த பேர் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் known as the world famous ஜாக் ஃபால்ஸ். ஸோ இங்கே அனந்த்பூர் வில்லேஜ் தான் அவங்க சூஸ் பண்றாங்க. ஏன்னா கிணத்தோட கால்குலேஷன்ஸ் படி 9 கீல்ஸ் வந்து அவர் கால்குலேட் பண்ணி ஒரு புக்ல வச்சிருக்காரு. ஸோ அவரோட கணக்குப்படி இந்த பர்டிகுலர் டைகர் வந்து இந்த வில்லேஜ்ல தான் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தாரு. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு புல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லா இடத்துலையும் கட்டிருக்காங்க, எல்லா வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் கட்டிருப்பாங்க. இந்த வில்லேஜ்ல பக்காவா கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வில்லேஜ்ல வந்து ஒரு டைகர் கில் வந்து நடந்திருக்கும், அதாவது இந்த புல்ல வந்து இந்த டைகர் கொண்டிருக்கும். இந்த நியூஸ் வந்து கிணத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட் லாஃப்டிக்கும் போயிருக்கும். ஸோ கிணத்து வந்து அந்த புல்லை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாரு. ட்ரூ டைகர் ஸ்டைல கொண்டிருக்கும், கழுத்தை உடச்சி கொண்டிருக்கும், இன்டர்சென்ஸ்லாம் வெளியில தள்ளி போட்டிருக்கும். ஸோ கிணத்துல போனவரை ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வந்து லாஃப்டிக்காக ஒரு மேட்சை ரெடி பண்ணி 4:30 மணிக்கு லாஃப்டியை மேலே ஏற்றிடுவாரு. அடுத்த நாள் காலையில கிணத்துக்கு வந்து பார்த்தா ஹியூஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, லாஃப்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கிணத்துக்கிட்ட சொல்லுவாரு, நான் டைகர் நைட் வந்துச்சு நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைகர் போய் ஒரு பிரைம் டைகர்னு சொல்லுவாரு. அதை போய் கிணத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிணத்துக்கு ஒரு மேட்டர் நல்லா தெரியும், அந்த டைகர் இவங்க தேடின மேன் ஈட்டிங் கிடையாது. ஏன்னா இந்த மேன் ஈட்டிங் டைகருக்கு வந்து ஒரு மெயின் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, சிங்கத்தோட தலை மாதிரி நல்ல அந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும், அதுக்கு அது இருக்காது. ஸோ கிணத்துக்கு நல்லா தெரியும் தப்பான டைகர் தான் அவர் சுட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இதை வந்து அவர் ஜான் கிட்ட சொல்லுவாரு. எப்போ சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, டைகர்லாம் ஸ்கின் பண்ணி முடிச்ச உடனே அதை வில்லேஜஸ் சொல்லிடுவாங்க ஜான் கிட்ட. அப்போதான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஜான் ரொம்ப வருத்தத்து போயிடுவார், ஏன்னா ஒரு தப்பான டைகரை சுட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்து போயிடுவார். இந்த ஃபுல் கதையை உங்களுக்கு பார்க்கணும்னா த மேண்ட் டைகர் ஆஃப் சோடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் யூடியூப் சேனல்ல, அந்த கதையை நீங்க பாருங்க.